வணக்கம் மக்களே. பெண்களின் பெயரில் இலவச வீடு 5 லட்சம் ரூபாய் பெறுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம டிவிகே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இந்த 4 மாத காலத்தில் ஆகஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே நம்மளுக்கு பட்ஜெட் தாக்கல் அறிவித்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 10 அறிவிப்புகள் முக்கிய அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த இலவச வீடு திட்டத்தையும் வெற்றி வீடு திட்டம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த கவர்மெண்ட்லேருந்து. ஆல்ரெடி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாகவும் இருந்துச்சு. எல்லாருக்கும் வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட்லேருந்து 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதை 2 தவணையாகவும் 3 தவணைகளாகவும் அதை வந்து மக்களுக்கு அதை வந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில் கிரெடிட் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து டைரெக்டாகவே எந்த ஒரு கமிஷனும் எந்த ஒரு யாருக்குமே லஞ்சம் கொடுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே அவங்க வந்து உங்களோட வங்கி கணக்கில் அவங்க வரவு வைக்கிறதாக நம்ம கவர்மெண்ட்லேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். இந்த வெற்றி வீடு திட்டம் அதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அமைச்சர்களுக்கு நம்ம சட்டசபையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இது வந்து லோன் கிடச்சி வாங்குறதா இல்லை டைரெக்டாக 5 லட்சம் ரூபாய் அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சில நிபந்தனைகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ரெடி நம்மளுக்கு கேஸ் 3 சிலிண்டர் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேஸை பற்றி மாதம் வந்து 20,000க்குள்ளே வருமானம் வாங்குறவங்களுக்கு தான் அந்த 3 சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு இலவசம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சட்டசபையில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பான இந்த வெற்றி வீடு திட்டம் அப்படின்றத வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்மளை வந்து வீடு கட்டிக்க சொல்கிறாங்க. 5 லட்ச ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு சின்ன வீடு கட்டிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு போதுமானது. இல்லை நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து 2.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க வீடு கட்டுற திட்டத்துக்கு. அந்த 2.5 லட்ச ரூபாயிலேயே அங்கங்கே பிடித்தம்லாம் போய் நம்மளுக்கு கையில் வந்து சேர்றதே 1.25 லட்ச ரூபாய் தான் நம்மளுக்கு கையில் வந்து சேர்ற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்லேருந்தே இப்போ டைரெக்டாக எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் டைரெக்டாக 5 லட்ச ரூபா கொடுக்குறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் தேவையான ஆவணங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பட்டா, நம்ம நிலம் குடியிருக்கிற நிலத்தோட பட்டா, நிலப்பட்டா, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, பேன் கார்டு, வங்கி கணக்கு விவரம், வருமான சான்றிதழ் இந்த ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை கிராம நிர்வாகத்தின் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும். கிராம நிர்வாகம்னா நம்மளோட அவங்கவுங்க ஊருக்கு விஓஓ இருப்பாங்கள்ல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வங்கி கணக்கு விவரம் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளோட வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்காக தான். வருமானம் நம்ம வந்து எவ்வளோ வரவு செலவு பண்ணியிருக்கோம், வருமான சான்றிதழ் வந்து எவ்வளோ வருமானம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்து கணக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த ஆவணங்களை கேட்குறாங்க. கிராமப்புறங்களில் குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கில் வெற்றி வீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் முதல் ஆண்டிலேயே 70,000 வீடுகள் கட்ட ரூபாய் 3,500 கோடி ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மந்த்து முதல் மாதத்திலே நடந்த பட்ஜெட்டில் 3,500 கோடி ரூபாய் இந்த வீடு கட்டுறதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தனது பட்ஜெட் உரையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையை முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதே அரசின் தொலைநோக்கு பார்வையாகும் அப்படின்னு நம்மளோட நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து சட்டசபையில் உரையில் வந்து இந்த மாதிரி தெரிவித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர் குடிசை வீட்டில் குடியிருக்கதாகவும் அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதிகளில் வாழும் வீடற்ற ஏழை குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதாகும். கடந்த 30 ஆண்டுகளாக மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகளற்ற மாநிலமாகவே மாறவில்லை. 30 ஆண்டு காலமாக வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வீடு கட்டி தந்துக்கிட்டு இருந்தாலும் நிறைய குடிசைகளும் நிலம் இல்லாதவங்களும் குடியிருக்க இடம் இல்லாதவங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவர்
அவரோட உரையில் படிக்கும்போது இதை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த வீட்டு வசதி திட்டத்தை வந்து விரிவாக அவங்க வந்து செய்யலை, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே செய்யலை அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வீடு இல்லாதவங்க இல்லை, குடிசையற்ற மாநிலமாக மாற்றணும் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. போதுமான நிதி இல்லாமை, பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய இடர்பாடுகளாக உள்ளன. எனவே இப்பிரச்சனைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்துகிறது. இப்பிரச்சனைக்கு வந்து போதுமான நிதி இல்லாததுனால தான் இது சீக்கிரமே நம்மளால் இந்த செயல்பாட்டை வந்து நடத்த முடியலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் வந்து நிறைய ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு நிலம் கிடைக்காம வீடு கட்ட வசதி இல்லாமல் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. புதிய மாநில வீட்டு வசதி திட்டத்துக்கு பேர் வந்து வெற்றி வீடு திட்டம் அப்படின்னும் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வீட்டிற்கான அலகு தொகை குறைவாக நிர்ணயிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களிலிருந்து விலக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக வீடு ஒன்றிற்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. ஆல்ரெடி நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு 3,10,000 வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுத்தாங்க. அதில் வந்து அங்கங்கே பிடித்தம் போக நம்மளுக்கு 2,02,25 லட்ச ரூபா கூட அந்த வீட்டு வசதிக்கான அமௌண்ட்டு நம்மளோட வங்கிக்கு வந்து சேரலை. இப்போ வந்து 5 லட்சத்தையும் முழுமையாக வீடு கட்டுறதுக்கு அந்த மக்களோட வங்கி கணக்கில் சேர்கிற மாதிரி நாங்கள் அந்த இதை செயல்படுத்த போகிறோம் அந்த திட்டத்தை அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முதல் ஆண்டிலேயே 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சித்துறையால் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாமையும் காணப்படுகிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய வாட்டி வந்து ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கணக்கெடுப்பின் கீழ் எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர மாட்டேங்குது. இந்த கணக்கெடுப்பில் வந்து கரெக்டானபடி முறையாக எல்லாத்தையும் செயல்படுத்துவோம், எல்லா திட்டங்களையும் எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு TN வெற்றி என்ற விரிவான திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றிற்கென துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி கணக்கெடுப்பிலேயே இந்த சாலை திட்டம், அந்த வந்து திடக்கழிவு திட்டம், இது எல்லாமே அவங்களுக்கு சுகாதாரத்துறையும் முன்னிட்டு எல்லா செயல்பாட்டையுமே செயல்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் வளங்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இவ்வொருங்கிணைப்பை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி ஊரக வளர்ச்சித்துறையால் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு இதையும் உயர்மட்ட குழு வந்து அதை தெரிவிக்கப்பட்டு அந்த திரும்பவும் அதை அவங்க வந்து அனலைஸ் பண்ணி திரும்பவும் அவங்க இன்னொரு வாட்டி அதை வந்து ரேண்டமாக செக் பண்ணி தான் நாங்கள் யார் யாருக்கு வழங்கணும் அப்படின்றத அவங்க வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ரேஷன் கார்டில் நம்மளோட ஃபேமிலியில் உள்ள அத்தனை மெம்பர்ஸோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். EKYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்குது, இந்த வீடு திட்டத்துக்கு வந்து முக்கியமாக சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சொந்தமாக உங்களுக்கு மாடி வீடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு கிடையாது அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னாக்க, நம்மளுக்கு ஏற்கனவே வீடு இருந்தால் நிறைய பேர் வீடு இல்லாதவங்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேராது அப்படின்றதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு மாடி வீடோ ஓட்டு வீடோ இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டம் நம்மளால் அதை எடுத்து நம்ம அந்த திட்டத்தில் செயல்படுத்த முடியாது அப்படின்றதையும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்கவுங்க ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்தில் உள்ள VO ஆஃபீஸில் போய் இதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன தேவையான ஆவணங்கள் வேணும், எப்படி அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி விரிவாக டீப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம்.
உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் பக்கத்தில் வீடு இல்லாதவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். அவங்க வீடு இல்லை அப்படின்னா இந்த வீடு திட்டத்தை அவங்களும் பயனடைஞ்சுக்கட்டும். நம்ம சேனலில் மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் நலத்திட்டங்கள் இதை பற்றி தான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ யாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.